அன்பார்ந்தவர்களே, நாளது 14/11/2024 முதல் 19/11/2024 வரை 111 மணி நேரம் ஆம்பூர் அரசு பொது மருத்துவமனையில் நான் முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் மக்கள் மிகு முதல்வர் தமிழின தளபதி அவர்கள் சமீபத்தில் கழக ஏடு முரசொலியில் உங்களில் ஒருவர் கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதி இருந்தாரே, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்றில்லாமல் பொது சேவையில் ஈடுபடுங்கள் என்றாரே. நான் பொது சேவை செய்து வருவதை தாங்கள் அறிவீர்கள். 14/11/2024 இரவு நகராட்சி வளைவு அருகிலுள்ள அலுவலகத்தில் நான் எழுதி கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்க, அன்று இரவு சுமார் 9:30 மணி அளவில் நகராட்சி வளைவு அருகில் இடது பக்க இரவு நேர பானிபூரி கடையில் தனது பசிக்கு பூரி சாப்பிட்டு கொண்டிருந்த கை ரிக்ஷா ஓட்டும் ஏழை கூலி தொழிலாளி எம் முருகன் மீது யாரோ அடையாளம் தெரியாத நபர் தலையில் முகமூடி தொப்பி அணிந்திருந்தார். அவன் முருகனை சரமாரியாக முகத்திலும் காது பகுதிகளிலும் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்க, அவர் இட்ட கூச்சலை கேட்ட நான், யார் யாது அப்பாவி அடிக்கிறாய் என சதத்துடன் கேட்க, அவரை ஓட ஓட அடித்து விரட்டிவிட்டு, என்னை நீ யாரிட கேட்க என்ன, என்னையும் பலமாக தாக்கி என்னை ஓடவிடத்தது மட்டுமின்றி அங்கிருந்த ஓலை குடிசைக்கு தீ வைக்க இருந்தான். ஒரு வகையாக நாங்கள் இருவரும் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தோம். எனக்கு உள்காயம், வெளிகாயம், ஊமத்த காயம். எங்களை காண கழக முன்னோடிகளும் தோழமை கட்சியினரும் அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் பொதுமக்களும் மருத்துவமனையில் பார்த்து ஆறுதல் கூறினார்கள். நகர காவல்துறை அதிகாரிகளும் விசாரித்து சென்றனர். மேலும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களும் வெளிநாடு உள்நாடு வாழ் நண்பர்களும் தொலைபேசியில் ஆறுதல் கூறினார்கள். மருத்துவமனைக்கு அடிக்கடி வருகை புரிந்து ஆறுதல் கூறிய தமிழக விஜயபாரத மக்கள் கட்சி தலைவர் சமாதானபுரா அண்ணன் கோ ஜெயசங்கர் அவர்களும் சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்த டாக்டர்கள், செவிலியர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பாவியை அடித்தமைக்காக, தட்டி கேட்ட என்னையும் தாக்கியமைக்காக ஓடி ஒழிய மாட்டேன். தொடர்ந்து பொதுமக்களுக்காக சேவை செய்து கிடைப்பேன். 6 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு 19/11/2024 பகல் 1 மணிக்கு மருத்துவர்களின் அனுமதியோடு மருத்துவமனையிலிருந்து வெளிவந்துள்ளேன். நன்றி.